ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 452. இங்கு வினையும் அதற்கான எதிர் வினையும் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கோவிந்தராஜன் தில்லையில் திருச்சித்திரக்கூடத்தில் இருந்த திருக்கோலத்தோடு அன்பர்களுக்கு காட்சியளித்து காத்து வந்தவர். அப்போது முதல் குலோத்துங்க சோழன் அந்த பெருமானை கடலுக்குள் எரியச் செய்து அவர்களுக்கு இடம் கடலே ஆகையால் அவர் அங்கு இருத்தலே நலம் என கூறி தில்லையில் இருந்த சில வைஷ்ணவர்களை துன்புறுத்தியும் வந்தான். அந்த மன்னவன் குரத்து ஆழ்வாரின் கண்களையும் பறித்து விட்டதாக ராமானுஜரின் வரலாறு கூறுகின்றது. இதனால் அந்த அரசனை வைஷ்ணவர்கள் பெயர் கூற தகாதவன் என வெறுத்தார்கள். அவன் இறுதி காலத்தில் தான் செய்த அடாத செயலின் காரணமாக கழுத்தில் ராஜ பிளவை என்ற கட்டியால் துன்புற்று புழுக்கள் நிறைய பெற்று வருந்தி இறந்தும் விட்டான். அவனை திருமா கண்ட சோழன் என அழைக்கத் துவங்கினார்கள். இதற்கு பின்பு முகமது பின் துக்ளக் என்பவர் கிபி 1328 மதுரையையும் மற்ற ஊர்களையும் கொள்ளையடித்து கோயில்களை சூறையாடி காலத்தில் திருவரங்கத்தில் இருந்த ஸ்ரீரங்கநாதரை தப்புவிப்பதற்காக சில நம்பிமார்கள் அந்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வந்து திருமலையில் பாதுகாவலாக வைத்து இருந்தார்கள். ஸ்ரீரங்கத்தில் இருந்து அதை திருமலைக்கு கொண்டு செல்வதற்கு குறைந்தது 2 ஆண்டுகளாவது ஆகியிருக்கும். எனவே கிபி 1330 அந்த பெருமானை திருமலை கோவிலின் முன் இடத்திலுள்ள மண்டபத்தில் எழுந்து அருளச் செய்ததால் அதற்கு இன்றும் அரங்க மண்டபம் என்ற பெயர் வழங்குகிறது. திருமலை, திருப்பதி, திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை முதலாக முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தொண்டைமான் சக்கரவர்த்தி கட்டியதாக புராண நூல்கள் கூறுகின்றன. இப்பொழுது ராமானுஜர் திருமலை, திருப்பதி ஆகிய இடங்களில் பல வகையான தர்மங்களை நிலைநாட்டியும் புதிய ஏற்பாடுகளை செய்தும் திருவேங்கட முடையானுடைய செல்வத்துக்கு வளர்ச்சிக்குரிய பற்பல நல்ல செயல்களை செய்தும் தாம் அருளித்தருளிய திருவாளி திருச்சங்குகளை திருவேங்கடமுடையான் ஏற்றுக்கொண்டு அவரே ஆச்சாரியர் போல கருதத்தக்க சிறப்பும் பெற்றதனால்தான் அங்கு ராமானுஜரது திருவுருவம் ஞான முத்திரையோடு அமைத்தார்கள். முன்பு ஒரு காலத்தில் ரங்க பூபாலன் என்ற பாண்டிய மன்னன் ஒருவன் திசைகள் தோறும் திக் விஜயம் செய்து பல அரசர்களை வென்று திருமலையில் தனது வெற்றிக்கு அறிகுறியாக ஒரு வெற்றி கம்பத்தை நாட்டினான். அவனே ரகுநாதன் திருக்கோவிலை கட்டினான். இந்த பாண்டிய மன்னன் முதலாவது மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஆதல் வேண்டும். இவன்தான் திருமலை கோவிலுக்கு கிபி 1245 பொற்கலசம் அமைத்தான் என கல்வெட்டு அறிவிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.